Hi friends, welcome to Foodies Launch by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல Coffee Chocolate Chip Muffins எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மஃபின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 200 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை கலந்து வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்க முட்டை சேர்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலாக 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் போல உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு தடவை கலந்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட வெட் இன்கிரிடியன்ஸை ட்ரை இன்கிரிடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இது எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து வச்சிருங்க. இப்போ மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நான் ஒரு மஃபின் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து இதில் ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 3/4 போல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் பண்ணும்போது மேலே பொங்கி வரும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அவன் ஆல்ரெடி நான் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 180 டிகிரி சிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு 18 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா டைம் பேக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் பண்ணுறதுக்கு நான் 2 ராமிக்கன் போல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் கப் கூட எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி மஃபின் லைனர் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் மாவு ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரில் பண்ணுறதுக்கு கீழே ஒரு லேயர் உப்பு சேர்த்துட்டு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கேஸ்கெட் வச்சுக்கலாம். ஆனால் வந்து வெயிட் போட தேவையில்லை. இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ராமிக்கன்ஸ் உள்ள வைக்கலாம். இப்போ நம்மளோட குக்கர் 15 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ராமிக்கன் உள்ள வைக்கலாம். இப்போ இதை உடனே மூடிடுங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா டைம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஃபின்ஸ் எல்லாம் வெளியே எடுத்தாச்சு. அவனில் எனக்கு சரியாக 20 நிமிஷம் ஆச்சு. குக்கரில் எனக்கு சரியாக 16 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லாட்டி ஒரு கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஃபின்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.